என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்படக் கடவது. பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருகக் கடவர்கள் என்றான். தகப்பன் தன் வலது கையை எப்பிராயிமுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு, அது தனக்கு பிரியமில்லாதபடியால் எப்பிராயிமுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனாசேயினுடைய தலையின் மேல் வைக்கும்படிக்கு எடுத்து, என் தகப்பனே, அப்படியல்ல, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றான். அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும், என் மகனே, எனக்கு தெரியும். இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான், இவனும் பெருகுவான். இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான். அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்களாவார்கள் என்றான். இவ்விதமாக அவன் அன்றைய தினம் அவர்களை ஆசீர்வதித்து, தேவன் உன்னை எப்பிராயிமைப் போலவும் மனாசேயைப் போலவும் ஆக்குவாராக என்று இஸ்ரவேலர் உன்னை முன்னிட்டு வாழ்த்துவார்கள் என்று சொல்லி எப்பிராயிமை மனாசேக்கு முன்னே வைத்தான். பின்பு இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, இதோ நான் மரணமடையப் போகிறேன், தேவன் உங்களோடே இருப்பார். அவர் உங்கள் பிதாக்களின் தேசத்துக்கு உங்களை திரும்பவும் போக பண்ணுவார் என்றும், உன் சகோதரருக்கு கொடுத்ததை பார்க்கிலும் நான் என் பட்டயத்தாலும் என் வில்லினாலும் எமோரியர் கையிலிருந்து சம்பாதித்த ஒரு நிலத்தை உனக்கு அதிகமான பங்காக கொடுத்தேன் என்றும் சொன்னான்.